படத்தோட டைட்டில் ஒரு நொடி. நாம் டிவி சேனல்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அப்பப்போ கண்ணில் சிக்கிற படங்களில் இதுவும் ஒன்று. இந்த படத்தோட ஹீரோ வந்து இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அப்புறம் வில்லன் நம்ம வேலை ராமமூர்த்தி எழுத்தாளர். அவர் வந்து வட்டிக்கு கொடுத்து வாங்குகிற தொழில் பண்ணுறவர். அவர்கிட்ட நம்ம எம்எஸ் பாஸ்கர் என்ன பண்ணியிருப்பார்னா, தன்னோட மகளோட கல்யாணத்துக்காக பணம் கடன் வாங்கினாரு. அந்த கடனுக்கு ஈடாக அந்த டைமுக்கு கொடுக்க முடியலன்னு இடத்தோட பத்திரம் வந்து எம்எஸ் பாஸ்கர்கிட்ட இருந்து வேலை ராமமூர்த்தி பிடிங்கிட்டு போயிட்டாரு. பணத்தை கட்டுறதுக்காக ரெடி பண்ணுறாரு எம்எஸ் பாஸ்கர். ஆனால் கட்டும்போது திடீர்னு கட்ட போகும்போது காணாமல் போயிட்டார். அவரை கண்டுபிடிக்கிற கதை தான் வந்து ஒரு நொடி. இதில் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து வேலராமமூர்த்தி வில்லன். அவருக்கு அடுத்தடுத்த லெவலில் அடியாட்கள், அப்புறம் கருப்பையா அவங்கெல்லாம் இருக்காங்க. வேலராமமூர்த்தி நடித்த படங்கள், பிற படங்கள்னு சொன்னோம்னா நம்ம மதையானை கூட்டம் வந்து பெஸ்ட்டு. அவரோட கேரக்டர் வந்து அதில் ரொம்ப ஷார்ப்பாக செதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி நடித்த சேதுபதி படத்துலையும் இவரோட கேரக்டர் வந்து நல்லாயிருக்கும். இந்த படத்தில் ஆஸ் யூஷுவல் மிரட்டுறாரு. இதில் லாஜிக்கலாக ஒரு சின்ன மிஸ்டேக் கண்டுபிடிச்சது தான் வந்து இப்போ சேனல் மாற்றுறதோட விளைவு. என்ன மிஸ்டேக்னால், நம்ம பேங்க்லேருந்தே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பணம் எடுத்தாலே அதை வீட்டுக்கு கொண்டு வந்தாலோ அல்லது எங்கேயாவது ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு லைட்டான பதட்டம் இருக்கும். ஆனால் படத்தில் என்ன பண்ணுறாரு எம்எஸ் பாஸ்கர், டீ கடை வாசலில் வச்சு டீ குடிக்க அப்புறம் அந்த பணத்தை வாங்கி கையில் வச்சு பேக்கில் வச்சுட்டு ஏதோ கத்திரிக்காய் தக்காளி வாங்கின கதையாக பேக்கை தூக்கிட்டு சலூனுக்கு போகிறாரு. இப்படி இவங்க காமிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளண்டர். ஏன்னா ஒரு 7-8 லட்சம் பணம் நம்ம கையில் இருக்குன்னா அதை நம்ம ஈதர் சேஃபாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்போம் அல்லது வீட்டுக்காவது போவோம். அப்படி இல்லாமல் இவர் வந்து தெருவில் வலம் வர்றது கொஞ்சம் ஆட்மேன் அவுட்டாக இருக்குது அந்த ஒரு சீன். மற்றபடி படத்தோட விமர்சனமோ அல்லது படத்தை பற்றி வேறு குறைகளோ சொல்லலை. சின்ன சின்ன லாஜிக்கல் இடித்தல் இருக்கும் இல்லையா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போடப்பட்ட போஸ்ட் தான் இது. ஃபுல் ஃபிலிம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.